ஹாய் மக்களே, இது நேற்று போல் எடுத்தது ஆடி அமாவாசை. ஆடி அமாவாசை வந்து முன்னொரு கும்பிட்ற நாள். வீட்டில் வந்து கொஞ்சமாக சாப்பாடு படைச்சி காக்காவுக்கு வந்து சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குலதெய்வம் எந்த கோயிலுக்கு வேணாலும் போங்க. ஏன்னா முன்னோர்கள் வந்து நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வராங்களா இல்லையோ நம்ம வீட்டுக்கு வீடு தேடி வருவாங்க. இவங்க வந்து நம்மளை வந்து அன்றைக்கி நினைக்கிறாங்களா இல்லையான்னு வீட்டு வாசலில் கோலம் போடக்கூடாது. நல்லா சுத்தமாக இருந்து சமைச்சு ஒரு வேளை சாப்பாடு வந்து காக்கா கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு பண்ணுறது ரொம்பவே விசேஷம். நம்ம முன்னோருக்கு உகந்தது. நம்ம வம்சம் தளிக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா இந்த அமாவாசை வந்து 3 அமாவாசை இருக்கும். அந்த 3 பெரிய அமாவாசை வீட்டில் வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு விரதம் விட்டுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் போய் வழிபடுவது ரொம்ப நல்லது. அப்படி தான் நேற்று வீட்டில் வந்து சாமி கும்பிட்டுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போய் அன்னதானம் பண்ணுவாங்க. எல்லாமே பங்காளி எல்லாருமே சேர்ந்து சமைச்சிட்டு சாப்பிட்டுட்டு இது வந்து டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட்டு ஒரு அமாவாசை வரும் நாங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுவோம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் போடுறேன். நெக்ஸ்ட் மந்த் அமாவாசை எப்படி இருக்குன்னு நான் டீட்டெயிலாக பார்க்கலாம்.